என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்பவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்பவன் சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை யார் ஒருவன் இன்றே செய்கிறானோ அவன் தான் வரலாற்றில் வெற்றியாளன், சரிங்களா? ஸோ அப்போ எப்போவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றின பிளான் இருக்கணும், சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது, இப்போ நடக்கிறதையும் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. 50% தான் உங்கள் கையில் இப்போ நடக்கிற விஷயம். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இப்போவே டிசைட் பண்ணலாம். இப்போ நீ கஷ்டப்படுற அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போயுமே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு பார்க்கக்கூடிய ட்ரையல், சரிங்களா? நாளைக்கு நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதில் டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் சரி, நம்மட்டன் இல்லை எங்கேயுமே நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸை மொதல் பார்க்கணும். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, தென் டெஸ்ட் பேட்ச் டைமிங் பார்ப்பீங்க. தென் இதில் முக்கியமான விஷயம், என்ன தான் நீங்கள் பார்த்தாலுமே இந்த டெஸ்ட் பேட்சோட 100% ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டில் என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு தப்பாக கரெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்போ தான் டெஸ்ட் பேட்சோட உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். சில பேருக்கு அந்த டெஸ்ட் பேட்சோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி எழுதுகிறோம், இன்றைக்கி ஒரு போர்ஷனை படிக்கிறோம், எழுதுகிறோம், கொஸ்டின் தூக்கி போட்டு போயிடுறோம் அடுத்த நாள். இப்படி பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடவே வேணாமே, டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதலாமே. டெஸ்ட் பேட்சுங்கிறது ஒரு 50லேருந்து 100 எக்ஸாம் எழுதி பார்க்குறீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு 6 மாதம் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது, கால்ஃபாரே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 6 மாதம் டார்கெட் வச்சு நம்ம பாதியில் ஒழுங்காக போகிறதுக்கு, நம்மளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். ஸோ அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே இப்போ தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்களும் கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பேசிக்லேருந்து ரிவிஷன் பண்ணணும். ஆல்ரெடி படித்தவங்கள்ட்ட உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் படித்து முடிச்சிட்டேன், டக்குன்னு என்ன பண்ணுவோம், அந்த 10th 9th 10th புக்கை மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டே போயிடுவோம், 6th to 8th அப்படியே மறந்துடும். ஏன்னா நமக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போவோம், ஆனால் அங்கே பேசிக்லேருந்து கேட்குறப்ப மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்போது நான் இப்போ பிளான் பண்ணியிருக்க டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பேசிக் டு எண்டு, சரிங்களா? ஸோ இப்போ பொங்கலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாது, ஒரு டீம் ஒர்க் தான், சரிங்களா? கொஸ்டின் ஸ்டாண்டர்டுமே நீங்கள் பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் பொங்கலில் முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை நான் உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம இதில் ஷோ பண்ணியிருக்கோம். பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தாம்மா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். TNUSRB SIPC எழுதினாலும் சரி, TNPSCயில் Group 1 Group 2 Group 4 ஃபாரஸ்ட் கார்டு எது எழுதினாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம இதில் என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா 6 to 12 புக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் Group 4 அப்படின்னா அந்த 11th 12th பார்ட்டை கூட டச் பண்ண தேவையில்லை, பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் 6th to 10th தெளிவாக படித்தா போதும், அந்த ஆஸ்பெக்டில் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், சரிங்களா? அது மாதிரி பாருங்கள், 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 10,000 கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்டில் கவர் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் 10,000 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அந்த டெஸ்ட்டோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் வந்து 125 டெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், டெய்லி ஒரு டெஸ்ட்டை வச்சாலே 125 நாள் வருமே. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணாமல் இல்லை. ஸோ அதில் எது எதை எப்படி கொடுக்கணும். இப்போ தமிழ் டெஸ்ட்லாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் 64 இயல். அப்போ அந்த 64 டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் இருக்குது இதில். அப்போ அந்த 64 டெஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நார்மல் டெஸ்ட்டுக்குள்ளே மிங்கிள் ஆகாது. அது ஒன் டே விட்டு ஒன் டே ஈவினிங். இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் போய்கிட்டு இருக்கீங்களா, அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு 30 கொஸ்டின் 50 கொஸ்டின் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இப்போ 30 கொஸ்டின் கொடுக்குறோன்னா 6th முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயுமே நடக்கும், சரிங்களா? ஸோ இதை பற்றின ஃபுல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த PDF வந்து நான் டெலகிராமில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆஃப்லைன் ஆன்லைன் கொஸ்டின் பேட்டர்ன் TNPSC TNUSRB ரெண்டையுமே எடுத்து லேட்டஸ்ட்டாக எப்படி கேட்குறாங்கன்றதை ஃபில்டர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம், சரிங்களா? எல்லா டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்கும், பட் ஆப்பில் இருக்கும். ஸோ யூடியூப்பில் ஒரு டெஸ்ட் இருந்தால் இன்னொரு டெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக நம்ம கொடுக்குறது. ஸோ இதை எல்லாத்தையும் யூடியூப்பில் கொடுத்துட முடியாது. இதில் ஒரு சில விஷயங்கள் நான் யூடியூப்பில் கொடுப்பேன், சரிங்களா? எல்லாமே கொடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எத்தனை டெஸ்ட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டுன்றது நம்ம ஃபுல்லாகவே இதில் எத்தனை கொஸ்டின்ஸு எத்தனை டெஸ்ட் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதில் பாருங்கள், அந்த டெஸ்ட்டோட டாஸ்க் அப்படின்னு எடுத்தோம்னா மொத்தம் ஒரு 6 லெவல் ஆஃப் டெஸ்ட் நம்ம கொண்டு போக போகிறோம், 6 levels. ஃபஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்டு பாக்ஸ். சில பேர் யோசிக்கலாம், அந்த புக் பேக் பாக்ஸ் மட்டும் எங்கேருந்து படிக்கலாம், ஏன்னா ஸ்கூல் புக்கில் கொடுக்குற கண்டென்ட் வேர் டு ஸ்டடி. பட் 9th புக்கில் இந்த இடம், 10th புக்கில் இந்த பிளேஸ்னு கொடுத்துருவோம், அது வேறு. அது இல்லாமல் இந்த புக் பேக் பாக்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களுக்கு புக் பேக் தனியாகவே கொடுத்துருவோம், சரிங்களா? இந்த பாக்ஸவும் புக் பேக்கையும் உங்களுக்கு தனியாக PDF கொடுத்துருவோம். மெயினாக பாக்ஸ் ஃபஸ்ட்டே வந்துடும், சரிங்களா? பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு முதலே கொடுத்துருவோம். புக் பேக் கூட நீங்கள் புக் வச்சு படிச்சுக்கலாம். உங்களுக்கு இதை நம்ம கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்போ நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டாஸ்க் 1 என்ன அப்படின்னா புக் பேக்கு பாக்ஸு.
இப்போது இதை ஏன் நான் டாஸ்க் ஒன்னாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் கொஸ்டின் கவர்டு. 25% நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதுங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுங்க, எதை எழுதுங்க 25%. 100 கொஸ்டின் வருதுன்னா 25 கொஸ்டின் நீங்கள் முடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிகிறப்போ. சரிங்களா? செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. இது மெயினாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிவிஷனாக இருக்குமே தவிர பட் எங்கேயுமே இது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் 6 to 12 புக்கு ஒவ்வொரு இயலாக கொண்டு போக போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சயின்ஸ் டாபிக் வைஸ், 4வது சோசியல் டாபிக் வைஸ் டெஸ்ட், 5வது சப்ஜெக்ட் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்தோன்னா 10 யூனிட் இருக்கு இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு யூனிட் வைஸ் வந்துடும். இப்போ நம்ம இதை வைக்கும்போதே டெஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். 4வது டெஸ்ட் முடிகிறப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, தமிழ் தனியாக போயிடுச்சு, லாங்குவேஜ், தென் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் அந்த யூனிட் 8 யூனிட் 9 தனியாக வைக்க போகிறோம். அவ்வளோதான். அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும், டிஎன்பிஎஸ்சி உள்ள கவர் ஆயிரும் இல்லையா. யூனிட் 8 யூனிட் 9 தனியாக பிரித்து வச்சோம்னா டிஎன்பிஎஸ்சி, அது இல்லாமல் மொத்தமாக உள்ளே வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இப்போ இதில் சில பேருக்கு என்ன விஷயம் புரியலைன்னா, யூனிட் 8 யூனிட் 9 எடுக்கிறப்போ அது வேறு விஷயம் கிடையாது. யூனிட் 9 என்னது, டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா? அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுலேருந்து வருது? இந்தியன் பாலிட்டி இல்லாமல் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ், தமிழ்நாடு அரசியலமைப்பு, அதே மாதிரி இருந்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஜாகிரஃபி, இதை கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போகுது. ஸோ இதுதான் யூனிட் 9 வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே படிப்போம். இங்கே தனியாக வரும்போது யூனிட் 8 யூனிட் 9 தனியாகவே கொடுத்துடலாம், அதுவும் கொஸ்டின். சரிங்களா? அதை முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை இது ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் தனியாக தான் போகும். சரிங்களா? இது நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் தனியாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஆஃப்லைன் ஆன்லைன் இப்போ போட்ட பேட்சுக்கு, பழைய பேட்சுக்கு டெஸ்ட் எல்லாமே வேறு டெஸ்ட்டுமா. இப்போ வாரியர் டெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலாக போய்கிட்டு இருக்கும். அது நம்ம மேக்ஸ் பேட்ச், தமிழ் பேட்ச், ஜிஎஸ் பேட்சுக்கெல்லாம் வாரியர் டெஸ்ட் போகும். இந்த டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணுற ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்தீங்கன்னா நிறையா நிறுவனங்கள் சைடில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 30% வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 50% வரைக்கும் கொடுக்குறோம். சரிங்களா? பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். பட் உங்களுக்கான டெஸ்ட் தனியாக போகும், உங்களுக்கு டெஸ்ட் இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஜாயின் பண்ண பேட்சுக்கு டெஸ்ட் தனியாக போய்கிட்டு இருக்கும். அது வேறு இது வேறு, கொஸ்டின் வேறு தான் இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து அட் தி எண்டு டாப் வர மொத்தமாக கவர் பண்ணுறதுனால இது ஒரு டைம் ஃபுல்லாக கவர் பண்ணீங்க அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு டேட் படி கொடுத்துருப்போம். 15ஆம் தேதி அறிவியல் டெஸ்ட்டு புக் பாக்ஸு 6 to 8 70 கொஸ்டின். சரிங்களா? 70 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து 18ஆம் தேதி சயின்ஸு புக் பாக்ஸு 9th 10th. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th 12th அப்படியே வரும். சயின்ஸ் முடிஞ்சிடும் 5 டெஸ்ட்டு. அடுத்து சோசியல் 5 டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சயின்ஸு சோசியல் ஃபுல்லாகவே கவர் ஆகும். இது ஃபுல்லாக டெஸ்ட் பேட்ச் தான். சரிங்களா? அதாவது டேட் வைஸ் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இப்போ சயின்ஸ் 9th 10th 6th to 8th முடிச்சிட்டிங்க. இப்போ 9th 10th முடிக்க போகிறீங்க. அடுத்து 11th 12th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வர்றப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வரும்னா 11th 12th பெரிய போர்ஷன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பாடமும் தனித்தனியாக வைக்கணுமா அப்படின்னா அப்படி வச்சா தான் கவர் பண்ண முடியும். இங்கே நம்ம 11th 12th மட்டுமே 70 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் மட்டும், கெமிஸ்ட்ரி மட்டும். ஏன்னா பாக்ஸ் அவ்வளோ இருக்குது, கண்டென்ட் கம்மி தான், பட் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. கரெக்டாக படித்து அதுலேருந்து எழுதினாலே போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிகிறப்போ 22 டெஸ்ட்டு வரும். சரிங்களா? புக் பேக்கும் பாக்ஸும் மட்டும். சரியா? அது முடிச்சு டாஸ்க் 2 உங்களுக்கு 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. தமிழ் டெஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இயல் வைஸ் ஒரு இயலுக்கு 25 கொஸ்டின். டாஸ்க் 2 இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரவே போகும். சரிங்களா? 10th முடிச்சிருக்கோம், திரும்ப 11th 12th தனியாக வரும் அதில். சரிங்களா? 6th to 10th மொதல் பேசிக் கவர் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ இது கூட 11th 12th உள்ள ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு முடிய அடுத்த டாஸ்க் வருமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் 3 வந்து பாருங்கள் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோட டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அளவீடுகள், அண்டம், விண்வெளி மற்றும் பாய்மங்கள். இது மூணுமே வந்து உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா 100 மார்க் டெஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்குது. இது மூணுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் 9th இருக்கும் 8th இருக்கும். இதுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம். இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது இது 6th 10th வரை எங்கெங்கே இருக்குது. இப்போ 11th 12th நீங்கள் படிக்கணும்னா எந்த பாடத்தை ரீட் பண்ணிக்கலாம் கொடுத்துருவோம். ப்ளஸ் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் 3வது மாதம் மார்ச் 21 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 3 போர்ஷனாக கவர் பண்ணுவீங்க. பாடம் டே ஷீட் கொடுத்துருப்போம். சரிங்களா? டே ஷீட் 1 2 கரண்ட் அஃபேர்ஸ் 1 ப்ளஸ் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மூணுமே வந்துடும்.
மேக்ஸும் வந்துடும், டே ஷீட்டும் வந்துடும், சயின்ஸும் வந்துடும். ஆனால் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட். இதுக்குள்ளே 100 கொஸ்டின் இது எல்லாமே கம்பைல் பண்ணி வரும். இது எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருவோம். அந்த டே ஷீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா புக் பாக்ஸ் நான் காமிக்கிறேன் அது சரிங்களா, அது கொடுத்துருவோம். ப்ளஸ் டே ஷீட் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம்ப்பா சயின்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை வச்சுருக்கோம், அவ்வளோதான். சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்லாம் கிடையாது. சயின்ஸுக்கு சோசியலுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் சரிங்களா. சயின்ஸ் நீங்கள் சோசியலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ சயின்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்செல்லாம் வருது இல்லைங்களா, அது மாதிரி போலீஸ் எக்ஸாம்லையும் சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கேட்குறாங்க. முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் நமக்கு இப்போ வரக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டோ ஃபாரஸ்ட் வாட்சரோ எது எடுத்தாலுமே சரி யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறீங்க, 30 வயசுக்கு மேலே எனக்கு ஆயிடுச்சுன்றவங்களுக்கு இது பெஸ்ட்டு சான்ஸு. 35 வயசு, ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 165 தான். அப்படிங்கிறப்ப யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பட் சயின்ஸை கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள வரது கஷ்டம் சரிங்களா. அதனால சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இது ஓவரால் ஃபவுண்டேஷன் சரிங்களா. இது அப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல் தான். மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைலாம் கிடையாது. சயின்ஸுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறப்போ 10 கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம விடுவோம் முன்னாடி 10க்கு 10மே போடலாம், அவ்வளோதான். அந்த ஆஸ்பெக்டில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சோசியலுக்கு இல்லையானா பாருங்கள், சோசியலுக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சோசியலுக்கு பாருங்கள், அதுக்கடுத்து ஃபுல்லாக சோசியலுக்கும் அதே தான். சோசியல்லையுமே ஹிஸ்ட்ரி மட்டும் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை டெஸ்ட் ஆச்சு, ஹிஸ்ட்ரி மட்டும் 8 டெஸ்ட் ஆச்சா. ஸோ அதே தான். ஃபிசிக்ஸுக்கு 6 டெஸ்ட் தான் வச்சுருப்போம், ஹிஸ்ட்ரிக்கு 8 டெஸ்ட் வருது. அப்படிங்கிறப்போ எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், கொடுக்கலலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் ஜியாகிரஃபி, தென் அதுக்கப்புறம் பாலிட்டி, மெயினாக அந்த குரூப் 4 அடுத்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு எஸ்ஐ, இந்த மூணு பேருக்கு மிங்கிள் பண்ணி தான் ஃபுல் சிலபஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே கவர் ஆகிடும். எஸ்ஐ போர்ஷன் இதில் மிஸ் ஆகாது, ஃபாரஸ்ட்டுக்கு படிக்கிறவங்களுக்கும் மிஸ் ஆகாது, அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் மிஸ் ஆகாது, அதையுமே உள்ள மிங்கிள் பண்ணிட்டேன் எல்லாமே. ஏன்னா 6th to 10th புக்கில் ஒரு வரி இல்லாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு சிலபஸ் சரிங்களா. 6th to 10th 11th 12th ஒரு சில இம்பார்ட்டன்ட் போர்ஷன் கொடுத்துருக்கோம், அதை நம்ம வேர் டு ஸ்டடியில் கொடுப்போம். இப்போ நீங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்ட் முடிகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்டராக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இதுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். குரூப் 4 வர்றப்போ குரூப் 4க்கு வந்துடும் தனியாக. அது மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம் வர்றப்போ ஃபாரஸ்ட்டுக்கு மார்க் டெஸ்ட் தனியாக வந்துடும். அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் வர்றப்போ எஸ்ஐக்கு மார்க் டெஸ்ட் தனியாக வந்துடும். இந்த 3 மார்க் டெஸ்ட்டையும் பிரியும் இங்கே மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கான போர்ஷன் படி இப்போ எஸ்ஐக்கு எழுதினீங்கன்னா 140 கொஸ்டின், உங்களுக்கான 140 கொஸ்டின் மார்க் டெஸ்ட் வந்துடும். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்எஃப்யூஆர்எஸ்சிலேருந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி மாற்றிருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் 150 கொஸ்டின், அதுக்கேற்ற மாதிரி அங்கே கொஸ்டின் வந்துடும். டிஎன்பிஎஸ்சியா 200 கொஸ்டின் 100 தமிழ், அதுக்கேற்ற மாதிரி மார்க் டெஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை தனியாக கொடுத்துருவோம். ஸோ இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து இதுதான் படிப்பேன் அப்படின்னு இருப்பீங்க. அப்படி இல்லாமல் ஜென்ரலாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பிரச்சனையே இல்லை, இதை நம்பி ட்ராவல் பண்ணுங்கள். 6 to 10 பற்றின ஒரு பேசிக் ஐடியாவிலேருந்து டாப் அட் தி எண்டு வர இவ்வளோ தான் 6 to 10 புக்குன்ற அளவுக்கு நீங்கள் படிச்சிடலாம். பட் நீங்கள் படிக்கணும். பட் இவ்வளோ டெஸ்ட்டு கொடுத்துமே உங்கள் இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடாது தப்பு. ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச கொஸ்டினை வந்து வெரிஃபை பண்ணணும், நம்ம எழுதுனதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி தமிழ், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருவோமா. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின், இது உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம அனுப்பிடுவோம் குரூப்பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜ் இருக்குமா, 55லேருந்து 60 பேஜ் இருக்குது. புக்கில் இருக்க டூ யூ நோ ஃபுல்லாக இதில் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து 6 to 8 ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே 7th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த பிடிஎஃப் அவங்க கையில் கொடுத்துருப்போம் சரிங்களா. இப்போ 6 to 7, 8 அது மாதிரி 11th 12th பிடிஎஃப் அனுப்பிடுவோம். 6 to 12 வரை இப்போ எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் 6 to 12 கண்டிப்பாக வேணும், புக் பாக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இதுவுமே தெளிவாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் அப்படியே படித்தாலே போதும், நீங்கள் புக்கில் தேடி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாக்ஸ் வந்து அங்கங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நம்ம இதை கொடுத்துருவோம், இதை வச்சு நீங்கள் அப்படியே படிச்சிருங்க. இது உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் டேரெக்டாகவே அனுப்பி விட்டுருவோம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் இது டேரெக்டாக வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னொருத்தவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா போன பேட்சில் வந்த விஷயம், சில பொண்ணுங்களுக்கு அன்வான்டாக டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உள்ளே வந்து சில கேர்ள்ஸுமே இருப்பீங்க, பாய்ஸ் இருப்பீங்க. இந்த அன்வான்ட் டெக்ஸ்ட் பண்ணுறப்போ நம்ம அவங்களை டேரெக்டாக கால் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஸோ முன்னாடி இதுக்கப்புறம் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்க பேட்சை பொறுத்தவரை நம்ம கொஸ்டின் போடுறதா உங்களுக்கு தெரியும். நம்ம கொஸ்டின் போடுறது யார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம், ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு அன்வான்ட் டெக்ஸ்ட்டோ அன்வான்டாக எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வராது. அதை மீறி யாராவது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா. ஒவ்வொரு டைமுமே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 15ஆம் தேதி நடந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர், அதையுமே நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க.
கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். சில பேர் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்களா? உங்களுக்கு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அதுக்கு எடுத்து போகலாம். டார்கெட் அச்சீவர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 2024 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டினை பொறுத்தவரை தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? பைலிங்குவல் கொஸ்டின் தான். ஸோ எல்லா கொஸ்டினுமே பைலிங்குவல் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம். கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை பொறுத்துக மேட்ச் ஷீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று அசட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்கும். இது மாதிரி நம்பர் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படிலாம் கேட்குறாங்களோ எல்லா மாடலுமே நம்ம வளைச்சு எடுத்தாச்சுமா. சரிங்களா? ஏன்னா 6 to 8க்குள்ளே 70 கொஸ்டின் அப்படின்னா இதிலே கவர் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஓவரால் டெஸ்ட் வைக்கிறப்போ இன்னும் பாக்ஸில் வந்து எடுப்போம். அப்படிங்கிறப்போ இவ்வளோ தான் எடுக்க முடியுன்ற அளவுக்கு எடுத்தாச்சு. சரிங்களா? இதில் மொத்தம் உங்களுக்கு டெஸ்ட்டு கவர் ஆகும்போது இது உங்களோட ஒரிஜினல் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இந்த கொஸ்டின் நான் குரூப்பில் அனுப்பி விட்றேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமின்னு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேட்சில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணுங்கள். நான் இதில் ஷோ பண்ணணும்னு நினச்சேன், கொஞ்சம் அது மட்டும் ஷோ பண்ணிடுறேன். ஒரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா டெஸ்ட்டுக்கான மொத்த ஷெடியூல் கையில் கொடுத்தாச்சு. முடிஞ்ச வரை டெஸ்ட்டு ஷெடியூலை வீட்டில் ஒட்டிடுங்க. வீட்லையோ உங்கள் ரூம்லையோ ஒட்டிட்டு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அதை பாருங்கள். சரிங்களா? ஏன்னா தேவையில்லாமல் அன்வான்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதையுமே நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற வேண்டியது தான். சரிங்களா? வேறு எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு PDF அனுப்பிடுறேம்மா. அது மாதிரி ஆன்சர் கீ போடுவோம். ஆன்சர் கீ போட்டும்போது அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதையுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே அனுப்புகிறேன். நான் ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக ஷோ பண்ணிட்டேன். ஸோ இதை உங்களுக்கு கொஸ்டினை வந்து நம்ம டெலகிராம்லேயே அனுப்பிடுறேன், எடுத்துக்கோங்க ஒரு டைம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சு எங்கே போட்டாலுமே டெஸ்ட் பேட்சோட 100% ரிசல்ட் எப்போ மாறும் அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ட் யுவர் செல்ஃப். என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த செல்ஃப் எவாலுவேஷன் இருந்தால் மட்டும்தான் ஸோ உங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு வேல்யூ. சரிங்களா? எப்போயுமே ஒரு கொஸ்டின் இப்போ 70 கொஸ்டின் பண்ணுறோம், 70ல் நான் ஒரு 25 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன், தப்பே கிடையாது. பண்ணுறது தப்பு கிடையாது, தப்பை திருத்தாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த 25 கொஸ்டின் எங்கே தப்பு பண்ணோம், அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அதை ஸ்டார் பண்ணி வைக்கணும். முடிஞ்சால் அந்த தப்பு பண்ணுறதை தனியாக ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணலாம். உங்கள் தப்பை ஃபுல்லாக நோட்டில் எழுதினீங்கன்னா அந்த தப்பு எக்ஸாமில் வராமல் பார்த்துக்கலாம்ல. இப்போ தப்பு பண்ணியிருப்போம், 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பண்ண தப்பு மறந்துடும். அதை நோட் பட்டு ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் கொண்டு வந்தது இன்னும் பெஸ்ட் என்னை கேட்டிங்கன்னா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செல்ஃப் எவாலுவேஷன் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு நோ வேல்யூ. வித்தவுட் செல்ஃப் எவாலுவேஷன் டெஸ்ட் பேட்சுக்கு வேல்யூவே கிடையாது. சரிங்களா? உங்களை நீங்கள் எப்போ எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் டெஸ்ட் பேட்சுக்கு வேல்யூ. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து நான் புக்கில் போய் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடுவேன். இல்லை அவங்க கொடுத்த கொஸ்டினை நான் வெரிஃபை பண்ணுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அனலைஸ் பண்ணுவேன். அப்படி அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ 100% நீங்கள் ரிசல்ட். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ரிசல்ட்டாக மாற முடியும். ஒருத்தவங்களால சொல்ல தான் முடியும். இப்போ டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன், ஆன்சர் கீ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சது. இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, சில பேர் போன டைம் என்கிட்ட கேட்டது, நைட் 9 மணிக்கு தான் வேலை விட்டு வருவேன், ஒர்க் போயிட்டு வருவேன். ஸோ ஒர்க் போயிட்டு வந்து நான் 9 மணிக்கு மேலே எழுதுவேன், நீங்கள் ஆன்சர் கீ முதலே போட வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மேக்ஸிமம் இப்போ டெஸ்ட்டு 5 மணிக்கு நடக்குது அப்படின்னா 9 மணி அதிகபட்சம், அதுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஆன்சர் கீ போடாமல் இருந்தோம்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ 2 பேரையும் நான் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 9 மணிக்கு ஆன்சர் கீ போடுற மாதிரி பிளான் பண்ணுறேன். உங்களுக்கு அது மாதிரி குரூப்பில் அப்டேட் டே பை டே வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன டெஸ்ட்டு, என்ன படிக்கணும், அது மாதிரி எப்போ கொஸ்டின் பேப்பர் வரும், எப்போ ஆன்சர் கீ வரும், எல்லாமே உங்களுக்கு அப்டேட் குரூப்பில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தாலும் சரி, ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி 9123578264 ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஒருவேளை இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும்போது சார் பிஸியாக இருந்தாங்க இல்லை வேறு ஒர்க்கில் இருந்தாங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாக டிவியேட் பண்ணுறேன், எங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மகிட்ட இப்போ எல்லாருமே அட்மின் டீமில் எல்லாருமே அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே சார் தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சார் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துப்பாங்க. ஒருவேளை சார் கிளாஸில் இருந்தாங்க இல்லை கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் ஏதோ ஒன்றில் இருந்தாங்க அப்படின்னா எடுக்க முடியல அப்படின்னா என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நானும் அன்றைக்கி ஒரு வேளை கிளாஸில் இருந்தேன்னா இன்னொரு நம்பரும் தரேன், 9965054293. இது விக்னேஷ் சார் நம்பர். ஆஃபீஸ் நம்பர் 9363324765.
ஸோ ஃபைனலாக ஆஃபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச வரை காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டுமா. ஏன்னா ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ட்ராவலிங்கில் இருப்போம், எங்கேயாவது போய்கிட்டு இருப்போம், அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே கால் பண்ணி டவுட் இருந்தால் கேளுங்க. ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் இது போட்டுறேம்மா, சரிங்களா. அது மாதிரி காலையில் மேக்ஸ் காலையில் டெய்லி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேக்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் என்ன ஒர்க் இருந்தாலுமே அதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். 150 ஹவர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு மேக்ஸ் பேட்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்ஸ் பேட்சையும் இந்த டெஸ்ட் பேட்சையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ டெஸ்ட் பேட்ச் போகுது இல்லைங்களா, இந்த டெஸ்ட் பேட்சும் ப்ளஸ் எனக்கு மேக்ஸ் பேட்சும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 4 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆஃபீஸ் நம்பர் 9 to 6. Okay, thank you ma, thank you, all the very best.